வணக்கம், நான் ஜாழ்ப்பாணத்தின் சுதன். இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழற்ற பாரம்பரிய உணவான பழஞ்சோறு செய்து காட்ட போகிறேன். எல்லாருக்கும் செய்ய தெரியும். பழஞ்சோற்றை எல்லாரும் மறந்து போயிருப்பினா, ஏன்னு சொன்னால் இந்த காலத்தில் துரித உணவுகள் நிறைய வந்துட்டு, அதனால் தமிழற்ற பாரம்பரிய உணவுகளை மறந்துட்டுனா இந்த வீடியோ முழுமையாக பாருங்கோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அமர்த்திட்டு மற்ற ஆக்களுக்கு பகிர்ந்துடுங்க, அதாவது ஷேர் பண்ணிவிடுங்கோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பழஞ்சோறு செய்கிறதுக்கு மண் சட்டிக்கு அந்தண்டு காய்ச்சி வச்ச சோத்து எடுத்து அந்த மண் சட்டிக்கு தண்ணியை விட்டு போட்டு வைக்கணும். அதோட கொஞ்சம் உப்பும் போட்டால் சரி. அது நாங்கள் போட்டு வச்சுக்கோம், அதை காட்டுறோம் இப்போ. சரியோ, இந்த உப்பை நாங்கள் எடுத்து வச்சுருக்க சோறு பாருங்க. இது குத்தரிசி, நாட்டரிசின்னு சொல்லலாம். இந்த நாட்டரிசிக்கு இவ்வளோ உப்பையும் போட்டுட்டு உங்களை தேவையான அளவு உப்பு பாவிக்கலாம். தேவையான அளவு தண்ணியை விட்டால் சரி. எது சொன்னால் கரைகிற அளவுக்கு தண்ணியை விட்டால் சரி. மண் சட்டிக்கு சோறு ஊற போட்ட நேரத்துலேருந்து சரியாக 12லேருந்து 15 மணிக்கு அதுக்குள்ளே எடுத்து நாங்கள் அந்த சோத்தை நல்லா மோர், பச்சை மிளகாய், மற்றது வெங்காயம் சேர்த்துட்டு என்ன செய்கிறேன்னு சொல்லி நாளைக்கு உங்களுக்கு காட்டுறேன். சரியோ, பழஞ்சோறு செய்கிறது தேவையான பொருட்கள் இருக்குது. நான் ஒவ்வொரு டைம் தனித்தனியாக காட்டுறேன். சரியோ, முதலாவது முக்கியமான பொருள் என்னென்னு சொன்னால் சோறு, அதாவது நீரில் ஊற விட்ட சோறு பாருங்கோ. இது நேற்று நான் காட்டியிருப்பேன். சோறு ஒரு என்னென்னு சொல்ல, சோத்துன்ற பதம் வேறையாக இருந்து இப்போ பாருங்கோ வித்தியாசமாக இருக்குது. என்னென்னு சொன்னால் தண்ணியோடு சேர்ந்து கொஞ்சம் புளிச்சு போட்டுது. புளிச்சதுன்னு சொல்கிறத விட கரைஞ்சி போட்டுது நல்லா. இப்போ அடுத்தது தேவை தேங்காய் பால். அடுத்த முக்கியமான பொருட்கள் இருக்குது. வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் நறுக்கி வச்சுக்கிறோம். பழஞ்சோத்துக்கு சுவையாக கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் இதில் இருக்குது. இது என்னென்னு தெரிஞ்சிருக்க உங்களுக்கு ஊறுகாய். சரியோ, தயிர் என்னென்னு சொன்னால் மோர் கிடைக்கலங்க. தயிரை தண்ணியோடு சேர்த்து கொஞ்சம் கலக்கி போட்டு மோராக்கின பிறகு இந்த சோத்தோடு சேர்த்து நல்லா கரைச்சி எடுக்கணும். அப்போ தான் நல்ல சுவையாக இருக்கும். தயிர் பாருங்க, தயிரை போட்டு இப்போ கரைக்க போகிறோம், அதாவது கரைச்சி மோராக்க போகிறோம். நல்லா கரண்டியாக வேண்டணும். பிறகு தேங்காய் பால். இது தேங்காய் பால் விடணும். இப்போ ஊறுகாய். இந்த ஊறுகாயை இப்போ நாங்கள் கலந்து வச்சிருக்கிற தேங்காய் பால் மோரோடையும் சேர்த்து கிளக்கணும். அப்போ அந்த சுவை எல்லாம் கலந்து வரைக்கும் நல்லா இருக்கும். நாங்கள் இதை முதல் செய்து போட்டு இதையும் பிணைய போகிறோம். நாங்கள் பிணைகிறதுக்கு பாவிக்கிறது ஆகப்ப இந்த கலவையை இனி சோத்துக்க விடணும். முடிஞ்சால் உங்களை கையால் வச்சு நல்லா சோத்தை கொஞ்சம் பிசைஞ்செடுத்தால் நல்லா. மெயின்னு சொன்னால் நாங்கள் விட்ட தேங்காய் பால், மற்றது புளி, மற்றது தயிர் இருக்குது, அந்த கிளவை இருக்குது தானே, அதோடு சேர்ந்து ஒன்று நல்லா கிளப்படும். உப்பு சுவையை பார்க்கணும். பழஞ்சோறு எல்லாம் தயாராகி முடிஞ்சுது. பழஞ்சோறு கரைச்சி தான் தயாரான்னு சொன்னாங்கடே அப்பம்மா. இப்போ குடிக்க போகிறேன். குடிச்சு எப்படி இருக்கான்னு சொல்லி காட்ட போகிறேன். சரியோ, குடிச்சு பார்ப்போம். நீங்களும் குடிங்கோ பழஞ்சோறு. இதுக்கு ஊறுகாய் முதலே போட்டோம்ல, பிரச்சனை இல்லை. சட்டா பாடி ஊறுகாய் எல்லாம் கணக்காக இருக்குது, பரவாயில்லை. பச்சை மிளகாய் உரைப்பை கொடுக்கும். காணும் நிறைய குடிக்கலாம். ஏன்னு சொன்னால் பழஞ்சோத்து தண்ணி கொஞ்சமாக குடித்தாலும் வயிறு ரம்பி போடும். அதனால் ஒரு அளவாக குடிச்சிட்டேன். நான் கட்டாயம் நீங்கள் எல்லோரும் வீட்டை செய்து பார்க்கணும் இந்த பழஞ்சோத்து தண்ணியை. சரியோ, இந்த காலத்தில் கண்ட துரித உணவங்களுக்கு போய் சாப்பிட்டு கொண்டிருக்கணும். அது உடம்புக்கும் கூடாது. சாப்பிட பழகி எங்களோட தமிழற்ற பாரம்பரிய உணவான பழஞ்சோறு உணவு முறையை மறந்துட்டுனா ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும். கட்டாயம் எல்லோரும் செய்து பாருங்க. சரியோ, இந்த பழஞ்சோத்து தண்ணி செய்கிற காணொலியை பார்த்ததுக்கு நன்றி. இந்த காணொலியை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட நண்பர்கள், மற்றது உறவுகள் எல்லாருக்கும் பகிர்ந்து விடுங்கோ. அதாவது ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. சரியோ.